ஹார்டின் உண்மையிலே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு மாதிரி கூட்டு போயிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன். ஹார்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான பேரை வச்சுட்டு அது உள்ள ஒரு அழகுல எப்படி அதுதான் ஒரு விஷயம். மற்றபடி அந்த காட்டின லொக்கேஷன்ஸ் சில விஷயங்கள் அந்த ஹீரோயினி புதுசாக பண்ணியிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதையில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் விறுவிறுப்பு தேவைப்படுது. உடனே ஏதோ சப்புன்னு போகிற மாதிரி இருக்கு கதை. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மல் தான். அச்சமாக தான் அரைச்சிருக்காங்க. அது கொஞ்சம் புதுசாக அரைக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவருக்குள்ள எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போச்சுன்னா போர் வச்சிருக்கோம். இப்போ எப்படா பட முடியுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இல்லை, பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹீரோயினி ஹீரோ அப்படின்றது இல்லாம அதுல உங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஃபீல் பண்றதோ ஒரு அழுவுறதோ, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கலாம். அந்த காமெடின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. காமெடின்றது டேய் காமெடிடா சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ அப்படின்னு நாங்களே தான் சிரிச்சுக்கணும். மற்றபடி காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ட்ரை பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. லவ் பண்றவங்களுக்கு, அது உண்மையா லவ் பண்றவங்க ஏதோ கடமைக்கு அப்படி ஒரு 1 hour 10 நாள் 20 நாள் லவ் பண்றவங்களாம் பிடிக்கும். மதுரை ரொம்ப ஒரு எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் ஏமாந்தா போனோம். ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ஒரு 9.5 ரேட்டிங் தரலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா பாக்குற ஒரு படமா தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி லவ் ஸ்டோரி தான். 2 பேருக்கு லவ்வுமே வந்து ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வந்து நம்ம லவ் பண்ணா கண்டிப்பா வருவாங்க அப்படின்றத வந்து அவங்க செகண்ட் ஹீரோயின் வந்து இன்டிமேட் பண்ணி நல்லா கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இதுல டிஃப்ரெண்டா சொல்றதை விட அவங்க வந்து லவ் வந்து அதிகமா ஷோ பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் நம்ம என்ன நடந்தாலும் இப்படிதான் நம்ம வந்து லவ் பண்ணணும், என்ன எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் லவ் பண்ணி தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தாங்கன்னா மேபி அவங்க மைண்ட் செட்ல இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி ஒரு லவ் வரணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிளே டைம் வந்து நிறையவே கொடுத்திருந்தாங்க. எல்லாரோட கேரக்டருமே நல்லாவே ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு இஷ்யூ என்னன்னா வந்து இதுல ஹீரோட வாய்ஸ் வந்து டப்பிங் மாத்தி இருக்கலாம். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் மூவி நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும் போது செகண்ட் ஹாஃப்ல வந்து மேபி இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது கண்டிப்பா வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் லவ் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாக்குற படம் தான் மோஸ்ட்லி. படம் சூப்பரா இருந்தது. படத்துல வந்து எல்லாம் நார்மல் லவ் ஸ்டோரி தான். புது லவ் ஸ்டோரிலாம் வர தேவையில்லை. நார்மல் லவ் ஸ்டோரி. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால இப்போ நிறைய படம் ஓட மாட்டேங்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் நல்லா இருக்கும் படம். நார்மல் லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய டாட்ஸ் வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெனோனா செபஸ்டியன் தான் ரோல் இருக்கும்னு நினைச்சோம். பட் அவங்களுக்கு தான் கதை நடக்குது. அவங்க பெருசா லவ் ஸ்டோரி கிடையாது. பட் படம் நல்லா தான் இருக்கு. லேக் அங்கங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் பேட்ச் பண்ணிடுவாங்க கடைசியில். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அதுலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடியில வந்து அடல்ட்ஸ் காமெடி இல்லை, அது நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா இப்போ இருக்க எல்லாத்தையும் அடல்ட்ஸ் காமெடிஸ் தான் இருந்தது. அது இல்லாமல் நார்மல் காமெடி வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து குடும்பமாகவும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறதுல எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும் படம். அந்த மாதிரி இல்லாமல் குடும்பமும் வந்து பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் வந்து பார்க்கலாம், யூத்ஸும் பார்க்கலாம். நல்லா படம் தான் ப்ரோ. நல்ல ஃபீல் குட் மூவி தான். லவ் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். படம் நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப லேக் போர்டெல்லாம் கிடையாது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எமோஷனல் ஹியூமர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. 2 இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு கதை ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மடோனா அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ் அவங்களாம் கூட இருக்காங்க. காமெடிலாம் இருக்கா? சின்ன சின்ன காமெடிஸ் இருக்கு. மணிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரோட காமெடிஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பெருசா லேக் இல்லை. பட் ஃபுல்லாமே லவ் கான்செப்ட்ங்கனால அந்த ஒரு ஃபீல்லே போயிட்டு இருக்கும். ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு. இது யாருக்காண்டி படம் பண்ணிக்கிறீங்க? இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். படத்தோட கருத்து வந்து லவ் தான். லவ்வோட கான்செப்ட் தான். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. டெபிட் காஸ்டிங் எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. நிறைய எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது படத்தில். அது நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு சீனுக்கும் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க படம். மியூசிக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காங்க ப்ரோ. படத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. கண்டிப்பாக எல்லா தேட்டர் வந்து பார்த்து. தேங்க்யூ. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப ஈகோ பொசசிவ் சண்டை இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபைட்டுமே அவங்க ரொம்ப நார்மலாக சரி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பேஷண்ட்டாக இருந்து அவங்க ஒரு புரிதலால் சரி பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு அது வேணும். அதனால கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பாருங்க.
என்ன ப்ரோ அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க bro. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல டெபிட் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. காஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு, படம் கலர்ஃபுல்லா வந்திருக்கு. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், படம் போர் அடிக்காம பார்க்கலாம். லவர்ஸுக்கு தான் ப்ரோ. படம் ஓகே நான் நல்லா தான் இருந்தது. ஆவரேஜ் தான். ஒரு லவ் ஸ்டோரி தான், ப்ளஸ் அதில் கொஞ்சம் மெமரிலஸ் கான்செப்ட் கொஞ்சம் நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஒன்று படமாக நல்லா தான் இருந்தது. ஓவரால் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஹானஸ்ட்டாக சொல்லலாம். பட் டீசெண்டாக நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. சனந்த் அவர் நல்லா வச்சு இந்த மடோனா செபஸ்டியன் அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலராக சூப்பராக இருந்தது. பட் அவங்க கேரக்டருக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்த டெபியூ ஆக்ட்ரஸ்னு ஒருத்தவங்க அவங்க இம்மையான அவங்க பேர், அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. உண்மையாக சொல்லலாம் ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ளாட் தான். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அங்கங்கே ஃபீல் ஆச்சு. காமெடின்லாம் உண்மையாக சொல்லணும் பெருசாக இல்லை. பட் ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பார்க்குற அளவுக்கு. டெக்னிக்கலாக படம் நல்லா, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. இல்லை லவர்ஸாக கபிள்ஸாக பார்க்கலாம். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் நாங்கள் பார்க்கலாம், பிடிக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் நல்லா இருக்கும். நல்லா இருந்தது படம். ஃபுல்லாக லவ் ஸ்டோரி தான், லவ் சப்ஜெக்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுசாக இருந்தது. டிஃப்ரெண்டாக எதுவும் இல்லை, ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. லேக்லாம் இல்லை, நல்லா இருந்தது. காமெடி அவ்வளோவா இல்லை, ஃபுல் லவ் சப்ஜெக்ட்ஸ் தான். நல்லா இருக்கு. ஃபுல்லாக லவ் கான்செப்ட் பற்றி இருக்கு. ரெண்டு ஹீரோயின் வச்சு லவ் பண்ணுறாரு, கொஞ்சம் மறந்துடுறாரு, அதை பற்றி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. லேக் எதுவும் ஸ்க்ரீன் அந்த வீடியோ கேமரா குவாலிட்டி கொஞ்சம் படம் சரியாக எடுக்கலன்னு நினைக்கிறேன். பிளர்ராக இருந்தது அங்கேயும், மற்றபடி ஓகே. நல்லா தான் இருக்கு. மியூசிக்கும் நல்லா தான்.